மார்னிங் ஆக்டிவிட்டியில் விஜயவர்மா அவருடைய கருத்தை பேசும்போது அவருடைய கருத்தை எது வேணாலும் பேசலாம். இப்போ அர்ச்சனாலாம் பாசிட்டிவாக பேசிட்டு போனாங்க, அந்த மாதிரி கூட பேசிட்டு போகலாம், இல்லை நெகட்டிவாக கூட பேசலாம். ஆனால் முட்டாளுங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கு இவருக்கு என்ன தகுதி? மணியை பார்த்து முட்டாள் அப்படிங்கிறாரு. இது தவறான ஒரு விஷயம். அதேமாரி விஷ்ணு உங்களை பயன்படுத்திக்கிட்டார். மணிக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் தான் இந்த கேமில் வெற்றி பெற்றிருக்கணும், ஆனால் நீங்கள் முட்டாளாயிட்டீங்க. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா மணியுடைய பாக்ஸ் திட்ட காலியான நிலையை நம்ம பார்த்தோம். அது ஒரு இக்கட்டான சூழல். இதில் லக்கும் இருக்கும். அந்த சீட்டில் உங்கள் பேர் வரலன்னா நீங்கள் போய் விளையாடவே முடியாது. இது லக் பேசஸ். அவங்க ஜெயிச்சாங்க. அவங்க ஜெயிச்சதுக்கு இவ்வளவு வன்மத்தோட இருப்பாங்க இந்த விஜயவர்மாலாம். நம்ம மாயா பூர்ணிமா கூட இருந்துட்டு போட்டுங்க. இவர் முழு நேரம் சொம்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆடுகளுக்கு 2வது சான்ஸ் கொடுத்துருக்கவே கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு சான்ஸ்லேயே ஒரு எல்லோ கார்டு வாங்கினவர். எல்லோ கார்டுனா ஒருத்தர் தள்ளி விட்டு அது ஏதாவது மண்டை கிண்டு உடஞ்சிருந்தா எவன் என்ன பண்ணுவான்? அந்த மாதிரி பண்ண ஒரு ஆளுக்கு 2வது வாய்ப்பு கொடுக்குறாங்க. இங்கே முழு நேரம் சொம்பாக செயல்பட்டுக்கிட்டு வாழ்றது. நீங்கள் எதுக்கே உள்ள நீங்கள் எல்லாம் வந்தீங்க? நான் இப்பவும் சொல்கிறேன், முட்டாள்னு சொல்கிற அதிகாரம் இவருக்கு யாரும் கொடுக்கல. ரொம்ப கேவலமாக போகுது கமல்ஜி. முட்டாளுங்கிற வார்த்தைலாம் உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது. ட்ரூ கலரு அதெல்லாம் தான் நீங்கள் எல்லோ கார்டு கொடுப்பீங்க. நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்க, விடுங்க. பட் எங்கள் ஆதங்கத்தை நாங்கள் சொல்கிறோம். இன்னொரு புறம் மாயா அர்ச்சனாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மிட்வீக் எவிக்ஷன் இருக்குமா இந்த வாரம். விஷ்ணு வெளியேறினா எப்படி இருக்குன்னு சொல்லி ஆன்னு அந்த பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கு. மிட்வீக் எவிக்ஷன் வச்சா நீ தான் பெல்ல போவ.